அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் மகாலிங்கத்தின் பதவியை பறித்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. தற்பொழுது ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் வி மகாலிங்கத்தின் பதவியை பறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவில் தற்பொழுது மாவட்ட ரீதியான சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 வாயிலாக குறிப்பாக அந்த மாவட்டத்தில் தற்பொழுதைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, தேர்தலை ஒட்டி என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் இன்றைய தினம் கோவை மாவட்ட நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் சந்திப்பு நடத்தினார். அப்பொழுது வி மகாலிங்கத்தின் மீது ஒரு புகாரானது வைக்கப்பட்டது. குறிப்பாக அவர் அதிமுக நிர்வாகிகளுடன் தற்பொழுது தொடர்பில் இருப்பதாகவும் அவர்களை அடிக்கடி சந்திப்பதாகவும் ஒரு தகவலானது குற்றச்சாட்டாக அவர் மீது வைக்கப்பட்டது. இந்நிலையில் இதனை அடுத்து முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். குறிப்பாக கோவை மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் வி மகாலிங்கத்தின் பதவியை பறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். மேலும் பதவி பறிப்பு நடவடிக்கை என்பது தொடரும் என்றும் ஒரு எச்சரிக்கையை முதலமைச்சர் விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.